అందరికీ నమస్కారం. ఇది తక్షి సవలధికారం. இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம்னா இப்போ இருக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா கிம்லாவல ஜங்ஷன் ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டையில் இருக்கக்கூடிய பேக்கரி எட் த லேக். அதாவது நீங்கள் வந்து பொதுவாகவே நான் கொடுக்கக்கூடிய இந்த இன்ட்ரடக்ஷன்லேயே வந்து எல்லாம் இங்கே வரணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. தண்ணி தெளிச்சிட்டுலாம் சாப்பிட்ருப்போம், தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்ருப்போம். தண்ணி குடினா அந்த மது கிடையாது, வேறு வாட்டர் வந்து நாங்கள் குடிச்சிட்டு சாப்பிட்ருப்போம். ஆனால் தண்ணிக்கு மேலேருந்து சாப்பிட்ருக்கோமா, இங்கே வந்தீங்க அப்படின்னா அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு பெரிய லேக், தேவனா லேக் அப்படின்னு சொல்கிற ஒரு லேக்குக்கு மேலே வந்து செயற்கை முறையில் உருவாக்கப்பட்ட ஒரு பேக்கரி தான் இங்கே நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இந்த பேக்கரியில் வந்து என்னென்ன விஷயம் இருக்குது, இங்கேருந்து பார்க்கக்கூடிய வியூஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி அவலதிகாரம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னா, வியூஸ் எல்லாம் போகுது ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் வரவே மாட்டேங்குது. இதெல்லாம் தகனம் செய்யப்பட வேண்டிய விஷயங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புண்ணியமாக போகும், எங்களுக்கும் புண்ணியமாக போகும். ஸோ அப்படியே உள்ள போயிடலாம். பேக்கரி எட் த லேக் தான் நாங்கள் வந்திருக்கோம். இந்த லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கிம்புலாவல ஜங்ஷன் ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை. ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னாலே ஈஸியாகவே லொக்கேஷன் மேப்பில் வந்து நீங்கள் இங்கே வந்துடலாம். அண்ட் இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா தேவண்ணா லேக், அதாவது பார்லிமெண்ட் லேக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு நடுவில் வந்து செயற்கை முறையில் வந்து கட்டியிருக்கிறாங்க. அண்ட் இங்கே வந்து அதிகளவாக வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த பான்கள் கூட அந்த சுட்டு செய்கிற பான் வகைகள் இருக்குது. அந்த மாதிரியான கேக்ஸ், அதிகமாக கையில் செய்யக்கூடிய உற்பத்தி செய்யப்படக்கூடிய உணவு வகைகள் இங்கே இருக்குது. அண்ட் இங்கே இருக்கக்கூடிய டெக்கரேஷன்ஸும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பார்த்திங்களா எல்லாமே வந்து இந்த கையில் செய்கிறது தான் கூடவே இருக்கும். பிளாஸ்டிக்கோ இல்லைனா இந்த சுற்றுச்சூழலுக்கு வந்து மாசு ஏற்படுத்துகிற மாதிரியான பொருட்கள் எல்லாமே இங்கே பயன்படுத்த கிடையாது. ஸோ இதில் வந்து வந்தோடனே போர்ட் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மண்டே டு தேர்ஸ்டே வரைக்கும் காலையில் 7 மணிக்கு ஓப்பன் பண்ணிடுவாங்க. நைட் 9 மணி வரைக்கும் இவங்க அவைலபிளாக இருப்பாங்க, நீங்கள் வந்து வரலாம். அண்ட் ஃப்ரைடேயும் தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே பார்த்திங்க அப்படின்னா 10 மணி வரைக்கும் இவங்க வந்து ஓப்பனாக இருப்பாங்க. சண்டே கூட இவங்க 10 மணி வரைக்கும் ஓப்பன் தான். ஸோ இங்கே இந்த இடத்துக்கு பொறுத்த வரைக்கும் இப்படி வந்த டேபிள், இந்த லேக்கு கொஞ்சம் மழை அடிக்கிற மாதிரி இருக்குது. பாய் ஃப்ரெண்டோடையோ ஹஸ்பண்டோடையோ வந்து நல்லாயிருக்கும். பட் என் கெரகோ 2 அப்ரெண்டிஸோடு வந்திருக்கேன், அது வேறு கதை. அதை தாண்டி நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய சாப்பாடை வந்து கட்டாயமாக பார்த்தே ஆகணும். ஸ்வீட்ஸ் எல்லாமே நீங்கள் என்ட்ரன்ஸில் வரக்குள்ள அவங்க வந்து ஷோ பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, அதை பார்க்கும்போதே பசி வந்து ரொம்பவே எகிரிட்டு வந்துடும் நீங்கள் எவ்வளோ தான் சாப்பிட்டு வந்தாலும். அண்ட் ஸ்வீட்டை தாண்டி என்னென்ன விஷயம் இங்கே இருக்குது அண்ட் அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நாங்கள் தரோம். ஸோ அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எனக்கு இங்கே பிடிச்ச சாப்பாடு எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஹாட் சாக்லேட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அது ஆர்டர் பண்ணியாச்சு. அண்ட் வந்து பொட்டேட்டோ வெஜஸ், சீஸ் ரோஸ்ட் அண்ட் பர்கர் எடுத்திருக்கோம். அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா குக்கீஸ் இருக்குது, அதோட வந்து குக்கீஸோட வந்து கீசஸ் கூட இருக்குது. ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்திருக்கோம். பொதுவாக ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரீசனபிளாக இருக்குது. டேஸ்ட் வந்து எப்படி அப்படிங்கிறது தெரியலை. அண்ட் எண்டிங்கில் வந்து நான் அதை சொல்கிறேன். அண்ட் இந்த ப்ரைஸ் வந்து ஓகே, இங்கே இடத்துக்கு வந்து இந்த லொக்கேஷனுக்கு வந்து நீங்கள் சாப்பிடும்போது கொஞ்சம் வெளிவாக தான் இருக்கும். அண்ட் உங்களோட பர்சனல் ஒப்பீனியன்ஸ் வந்து வேறு வேறையாக இருக்கா. ஒவ்வொரு சாப்பாடோட ப்ரைஸ் வந்து ஒவ்வொரு விதமாக இருக்குது. இப்போ நாங்கள் எடுத்துருக்கிறது வந்து பேசிக்காக வெளியிடங்களில் நீங்கள் போயிட்டு வாங்குற ப்ரைஸில் தான் இதுவுமே இருக்குது. ஸோ ஓகே அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ நாங்கள் வந்து சாப்பிடுவோம். பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு சைக்கிள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வீட்டில் எக்ஸசைஸ் செய்யலை அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால் இங்கே வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது மூவ் ஆகாது. அப்புறம் இன்னொன்று இருக்குது, வாங்க ஜூமில் வாங்க. ஜூமில் இங்கே ஒரு பூ இருக்குது. இந்த பூக்கு பேர் வந்து தெரியல, நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறோம். அதை எடுத்து இப்படி தலையில் அடித்தா சத்தம் கேட்கும். சத்தம் போட்டுக்கோங்க சரியா, சத்தம் கேட்கும். அப்படி இருக்குது. அப்புறம் இன்னொன்று வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன அப்படின்னா இந்த இதில் வந்து இது இருக்குல்ல, குச்சி குச்சி குச்சா 3 இருக்குது. அது வந்து ட்ரெஸ்ஸில் பட்டா இந்த பட்டுட்டு போக மாட்டேங்குது. இதான் நான் கண்டுபிடிச்சது. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு. இப்போ வந்து இங்கே மழை பெய்ய போகுது. இந்த லேக்கை பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருக்குது. இந்த லேக்கில் வந்து முக்கியமான ஒரு விஷயம்னா பாம்பெல்லாம் கிடையாது, பட் முதல்ல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
நிறைய இடத்துல வந்து முதலைகள் பார்த்துருக்கனால இந்த ஹோட்டலுக்கோ நீங்கள் வர பேக்கரிக்கோ வந்து எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, ஏன்னா சேஃபாக தான் இருக்குது. பட் இந்த லேக்கில் வந்து முதலை இருக்குன்னு நிறைய நியூஸ் இருக்கிறனால அப்பப்போ கொஞ்சம் மீம்ஸ் கூட வந்துட்ருக்கோம். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய ஸ்வீட்டான விஷயம்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அப்படியே சைக்கிள் ஓடணுன்னு நான் வளர்கிற மாதிரி போடுவியா? ஸோ பேக்கரி எட் த லேக் வந்தாச்சு. இங்கே இருக்கக்கூடிய சாப்பாடு எல்லாமே வந்து டேஸ்ட் பண்ணியாச்சு. ரொம்பவே ரீசனபிள் ப்ரைஸுக்கு வந்து டேஸ்டான சாப்பாடாக இருந்தது. அவங்க வந்து கைகளால் தயாரிக்கிற உணவு, அதாவது கூடுதலாக இந்த மெஷின்ஸ் இல்லாமல் ஹேண்ட்மேடாக வந்து நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படும் போது இங்கே வரலாம். ஸோ இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா கருத்து ஆஃப் த டே சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். அதாவது உங்கள் வாழ்க்கையில் வந்து சிலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பமே இருக்காது, ஆனால் இந்த இப்படி வந்து ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுங்கள், உங்களுக்கும் வலிக்காமல் அவங்களுக்கும் வலிக்காமல் இப்படியே எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா யாருக்கும் பிரச்சனை இருக்காது. அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு வந்து கருத்து ஆஃப் த டேயாக இருக்குது. இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா ஒரு யூனிக்கான பிளேஸாக இருக்குது. அண்ட் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வயல், குளம். ஒரு ஈவினிங் டைம் வரும்போது இந்த பறவைகள் வந்து போகிறதா இருக்கட்டும், இல்லைனா வெஹிக்கல்ஸ் வந்து ஒர்க் முடிஞ்ச எல்லாரும் போகலாம். அந்த ட்ராஃபிக்கை வந்து இங்கேருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது அந்த லைட் வெளிச்சங்கள் எல்லாம். அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு மீம் இருக்குது, அதாவது பேக்கரி எட் த லேக் கிம்புலா இந்த லேக் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீம் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து முதலைகள் அப்படி இருக்கிறதுனால நீங்கள் வந்து பயந்துட்டு அப்படிலாம் வர தேவையில்ல. அது ஏதோ ஒரு 2-3 நாள் வந்து அந்த முதலைகள் இந்த லேக்கில் இருக்கிறத பார்த்ததுனால இப்படி விஷயங்கள் சொல்கிறாங்க. அண்ட் இங்கே வந்தீங்க அப்படின்னா புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கொலம்போ வந்து சாப்பிட்ணும், நிம்மதியாக இருக்கணும், பட் அந்த வில்லேஜ் ஃபீல்லாம் விளங்குறவங்களுக்கு அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா கட்டாயமாக இந்த இடத்துக்கு வாங்க. அண்ட் இந்த வ்ளாக் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி தக்ஷி சௌலதிகாரம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். டாடா.